அண்மை செய்தி. நடிகர் ரஜினிகாந்த் நலமுடன் இருப்பதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நலம் குறித்து அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இடம்பெறக்கூடிய தகவல்கள் என்ன பதிவு பண்ணலாம்? நேற்று இரவு அடிவயிறு வலி காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டது. குறிப்பாக இன்று காலை 6 மணிக்கு 3 விதமான பரிசோதனைகள் அவருக்கு மேற்கொள்ளப்பட்டது. அப்போலோ மருத்துவமனையினுடைய மூத்த மருத்துவராக இருக்கக்கூடிய சாய் சுரேஷ் தலைமையிலான மருத்துவ குழுவினர் அந்த பரிசோதனைகளை மேற்கொண்டார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அவருக்கு பல்வேறு கட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதாகவும் இதயத்திலிருந்து செல்லக்கூடிய அந்த இரத்த நாளத்தில் வீக்கம் இருப்பதாகவும் அது சரி உடனடியாக அவருக்கு எந்த விதமான ஆபரேஷன் இல்லாமல் உயர்தர சிகிச்சையின் மூலமாக அந்த வீக்கம் சரி செய்யப்பட்டதாகவும் தற்பொழுது அவர் தனி அறைக்கு மாற்றப்பட்டு நலமுடன் இருப்பதாகவும் 2 நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உயர்தர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிகிச்சையின் வாயிலாக அந்த இரத்த நாளத்தில் ஏற்பட்ட அந்த வீக்கம் என்பது குறைந்திருக்கிறது. தற்பொழுது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வலியும் இல்லாத ஒரு சூழல் என்பது இருப்பதாக மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அவர் நலமுடன் இருக்கிறார். 2 நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்று அந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விக்னேஷ், நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.